இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இன்ட்ரொடக்ஷன், அதோட டைப்ஸ், எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கும் இன்டர்மீடியட்டாக இன்டர் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூசர்லேருந்து அப்ளிகேஷன் அண்ட் தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் தென் ஹார்ட்வேர் அண்ட் தென் ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆகுது பாருங்கள். ஹார்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன், யூசர். ஸோ இந்த யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் இன்டர் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பேஸ் சிம்பிள் பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி ப்ரோக்ராமிங் பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட டைப்பு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து டைரெக்டாக கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணலை. அதுக்கு டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக பண்ணாங்க. ஸோ இது வந்து பேட்ச் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம எல்லா அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுற எல்லா ஓஎஸ்மே வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு யூசர்லேருந்து மல்டிபிள் சோர்ஸ் சேம் டைம் இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லேயே ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸாக இப்போ நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணனா ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், சைமல்டேனியஸாக இன்னொரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஓஎஸ். ஸோ மல்டி டாஸ்கிங் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு யூசர்லேருந்து மற்ற யூசர் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டைப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஓஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு லேண்ட் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் கனெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டர்ஸ், இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம சிஸ்டமில் வந்து லேண்டில் கனெக்ட் பண்ணி அதை வந்து மற்ற சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நெட்வொர்க் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன டிவைஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த டிவைஸில் நம்ம லேண்டில் போட்டு எல்லாமே யூஸ் பண்ணுறது தான் வந்து நெட்வொர்க் ஓஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனு இது எல்லாத்துலேயுமே வந்து ரியல் டைம் ஓஎஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஓஎஸ். ஸோ மொபைல் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஃபோன்லேயே வந்து நமக்கு வெர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எந்த மொபைல் ஃபோன் வாங்கினா நமக்கு அந்த வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து மொபைல் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து மற்ற ப்ரோக்ராம் சிஸ்டம் கம்பேர் பண்ணும்போது மொபைலில் பண்ணுறது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1985 எம்எஸ் டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து விண்டோஸ் 95 அப்படின்னு சொல்லிட்டு தான் சோல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ். ஸோ மேக் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிராஃபிக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்காக யூஸ் பண்ணுறது. அதாவது மேக் கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது மேக் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லினக்ஸ். ஸோ லினக்ஸ் ஓஎஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா லினக்ஸ் ஓஎஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஈஸியாக எல்லாமே யூஸ் பண்ணலாம், ஃப்ரீ அரவுண்ட், அதே மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணி நம்ம மொபைல் ஃபோனு, டச் ஸ்க்ரீன், லேப்டாப்பு, ஸ்மார்ட் ஃபோன் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ். ஸோ ஐஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் யூஸ் பண்ணுற ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது எல்லாமே எதில் யூஸ் பண்ணுறாங்க? ஐஃபோனு, ஐபேடு, ஐபாடு இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மல் ஆண்ட்ராய்டு பார்க்கும்போது ஐஓஎஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டான ஒன்று தான். ஸோ இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் சோர்ஸ், இது வந்து கம்ப்யூட்டிங் சோர்ஸ் அண்ட் தென் யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸியாக வந்து ரிசோர்ஸ் ஷேரிங் பண்ணலாம். இது எல்லாமே வந்து இதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும், சம்டைம்ஸ் சிஸ்டம்ஸ் ஃபெயிலியர் ஆகும் அண்ட் தென் வைரஸ் த்ரெட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் இதோட டைப்ஸ், எக்ஸாம்பிள் அண்ட் தென் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஓவரால் நம்ம ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டருக்கும் நமக்கும் இன்டர் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.